الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد காலை நேரம் பரக்கத்தான நேரம் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி நல்ல விடயங்களை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தா பெரும் பாக்கியம் என்று நினைத்து நாம் ஆசையோடு ஆர்வத்தோடு கேட்கணும், உட்காரணும். எந்த வார்த்தை மனிதருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை, திருத்தங்களை, முன்னேற்றங்களை, எந்த வார்த்தை சில நேரங்களில் பெரும் கயிறுகளை நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் உண்டாக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களோட ஆசை, ஆர்வம், தேட்டம், கவனம் அதை மையப்படுத்தி அல்லாஹ் தஆலா கல்புகளில் வெளிச்சங்களை உண்டாக்குறான். யாரு பேசினாலும் பிரச்சனை இல்லை, பேசுறவர் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுல இல்ல சப்ஜெக்ட். எங்களோட ஆசை, ஆர்வம், தேட்டம், கவனம் இருக்குது, அதை வச்சு அல்லாஹ் தஆலா உள்ளங்களை பிரகாசப்படுத்தலாம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை பிரகாசப்படுத்துவானா. கண்ணியமான, அன்பான, மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய தீன் மிக விசாலமானது. அந்த தீனுடைய கருப்பொருள், தீனுடைய அடிப்படை இபாதத். இபாதத் என்று சொல்றது வணக்க வழிபாடு, வணக்கம், இபாதத், வழிபடுவது. இந்த இபாதத் என்று சொன்ன உடனே எங்களுடைய சிந்தனைகள்ல மிகச்சி நிற்கிறது தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுவது, உம்ராவுக்கு போறது. இந்த விஷயங்கள் தான் இபாதத் என்று சொன்ன உடனே எங்களுடைய உள்ளங்கள்ல மிகச்சி நிக்குது, அதுதான் டக்குன்னு படுகிறது. நிச்சயமாக இது இபாதத்து தான், மறுப்பதற்கு இல்லை. அதுக்கு அல்லாஹ்விடத்துல உயர்ந்த கூலி, அந்தஸ்து இருக்குது. ஆனா இபாதத் என்ற இபாதத்தினுடைய ஏனைய சில பகுதிகள் இருக்குது, ஏனைய சில ஏரியாக்கள் இருக்குது. அதை நாங்க இபாதத்தாக கருதுவதே கிடையாது, அதை இபாதத்து நினைக்கிறதே கிடையாது. ஆனா அது அல்லாஹ்விடத்துல அது மிகப்பெரிய இபாதத்தாக இருக்குது, வணக்கமாக இருக்குது. அது என்னண்டா, ஒன்று இருக்குது கல்புடைய, உடலுடைய இபாதத். அல் இபாதத் அல் பதனியா, உடம்பால் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள், அது பார்வைக்கு விளங்குது. இன்னொன்று இருக்குது அல் இபாதத் அல் கல்பியா, உள்ளத்துடைய இபாதத், உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்துகள். அது பார்வைக்கு விளங்காது, ஆனா உடம்புடைய இபாதத்தை விட அது பல மடங்கு அல்லாஹ்விடத்துல மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது. அவர் பஸ்ல இருப்பாரு, ட்ரெயின்ல இருப்பாரு, பஜார்ல இருப்பாரு, கடையில தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறாரு, ஆனா இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. பார்க்க சும்மாதான் இருக்கிறாரு, ஆனா அவர கல்பு படைச்ச ரப்போட இருக்குது, அவர கல்புடைய கனெக்ஷன் அல்லாஹ்வோட இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இவருடைய இந்த பஜார்ல செய்யற அல்லது பஸ்ஸுக்கு இருந்து இவர் செய்யற கல்புடைய இபாதத், ட்ரெயினில் இருந்து கல்பால செய்யற இபாதத் இருக்கிறே, சில வேளை பள்ளியில பல 100, 1000 நஃபில் ரக்காத்துகள் தொழுதும் அடைய முடியாத அந்தஸ்த அந்த பஸ்ல, ட்ரெயின்ல, பஜார்ல, வீட்ல, கார்ல, பைக்ல இருந்து கொண்டு அவருடைய கல்பால செய்யற இபாதத்தை கொண்டு அவர் அல்லாஹ்விடத்துல நெருங்கி விடுவார். உடலுடைய இபாதத் நாம சொன்ன ஏரியா இருக்குது, திக்ரு, திலாவத், தொழுக, இது இபாதத்து தான். அதனுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு அல்ல, ஆனால் இபாதத்தினுடைய ஒரு பகுதி. உடம்புடைய இபாதத்தை விடவும் கல்புடைய இபாதத் அல்லாஹ்விடத்துல உயர்ந்தது. அதுக்காக உடலால இபாதத் செய்யறது விட்டு போட்டு அதை செய்யணும் சொல்லப்படல. இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மிஸ்காலு தர்ரத்தின் மினல் அமாலில் கல்பியா அஃதலு மின் மசாகிலில் ஜிபாலி மின் அமாலில் பதனியா. உடம்புடைய மலையளவு, மலைகளுடைய அளவு செய்யப்படுகின்ற இபாதத்தை விட கல்பால் செய்யப்படுகின்ற அணுவளவான இபாதத் உயர்ந்தது. உடம்புடைய இபாதத்துல கல்பு சேராவிட்டால் அது வெளி நடிப்பாக மாறும். உடம்புடைய இபாதத்து நடக்குது, தொழுகிறாரு, திக்ர் செய்யறாரு, ஓதுறாரு, உம்ரா செய்யறாரு,
ஆனா கல்பு சம்பந்தப்படாவிட்டால் அது வெளி நாடகமாக, நடிப்பாக, அது வெறுமனே நிஃபாக், நயவஞ்சகத்தனமாக மாறிவிடும். உள்ளத்துல அந்த உள்ளத்துடைய இபாதத், அந்த கல்புடைய உடலுடைய இபாதத்தோட கல்புடைய இபாதத்து சேராவிட்டால், கண்ணியமான சகோதரர்களே, ஹஸரத் அவங்க 5:25 அல்லது 5:30 வரையும் பேசுங்கன்னு சொன்னாங்க. நாங்க 5:30 வரையும் போத்தேவல்ல, 5:25 முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க வச்ச பார்க்கவும் தேவையில்லை, சரியா ஹஸரத் நல்ல வேலை நிர்வாகத்தால செஞ்சிருக்கிறாங்க. வச்சு முன்னுக்கு இருக்கு பேசுறவருக்கு. சில இடத்துல வச்சிருக்கு, இங்க அதை பார்க்கறேன்னா இங்க பார்க்கணும், வச்ச தேடணும், அதனால முன்னுக்கே இருக்கு. நீங்க இங்க கவனிங்க சப்ஜெக்ட. இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் 5:25 முடிச்சிருவேன். 5 நிமிஷம் முந்தி முடிக்கிறேன். ஆனா சப்ஜெக்ட் என்னண்டா, நீங்க மனசால உள்வாங்கணும், நான் மனசால உள்வாங்கணும். நாங்க கவனம் இருக்குது, இதுதான் ஆகப்பெரிய விஷயம். எங்கட கவனம், எங்கட ஆசை, ஆர்வம், அது சுப்ஹானல்லாஹ். சாதாரண ஒரு மனுஷன் பேசுவாரு, ஆசையோட கேட்போம், தேட்டத்தோட கேட்போம்டா, அது கல்பை பிரகாசப்படுத்தும், வாழ்க்கையில பல கயிறுகளை உண்டாக்கும், குடும்பத்துக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, பல நலவுகளுக்கு காரணமாகும். கவனம் இல்ல, சோர்வு, சடைவு, போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது. அவர்தான், அவர்கிட்ட வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. டெய்லி பயான் கேட்கிறார், கவனம் இல்ல, தூக்கம், சோர்வு, சடைவு, ஒரு மனசால இல்ல, உடம்பு மட்டும் இங்க இருக்குது, எங்கேயோ யோசிச்சு கொண்டிருக்கிறார், ஏதோ முடிச்சு போயிருக்கிறார், எந்த பிரயோசனம்? அதனால கவனம். நான் தான் டைமை சொல்லிட்டேன், நீங்க டைமை பார்க்க தேவையில்ல, முன்னாடி வச்சிருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் டைமுக்கு முடிச்சிருவேன். சப்ஜெக்ட நான் நீங்க மனசால உள்வாங்க. இபாதத் என்று சொன்னதும், வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதத் என்று சொன்னதும், ஒரு ஒயிட் போர்டு இருந்தா எங்களுக்கு மனசுல பதிய எழுதி காட்டலாம். இபாதத்துடைய பல ஏரியாக்கள் இருக்குது. இவைகளெல்லாம் நாங்க இபாதத்தாக நினைக்கிறதே இல்லை. இப்ப நாம ரெண்டா பிரிச்சோம். இபாதத் எத்தனையா பிரிச்சோம்? 2. சொல்லுங்க. முதலாவது என்னது? உடலுடைய இபாதத். இரண்டாவது என்னது? கல்புடைய, உள்ளத்துடைய இபாதத். சரி, இந்த உடம்புடைய இபாதத் 2 வகை. உடம்புடைய இபாதத் என்னது? 2 வகை. செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதை செய்வது. உதாரணமாக தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, இபாதத் தானே உடம்புடைய இபாதத். அதுவும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்களை செய்வது. உடம்புடைய இபாதத்துடைய மறுபகுதி இருக்கிறதுண்டா, அதையும் நாங்க இபாதத்திலே நினைக்கிறது இல்லை. அது என்னது? செய்யக்கூடாது என்ற விற்றை விடுவது. உடம்பால அதை பார்க்காதீங்க என்று சொன்னதை பார்க்காம இருக்கிறதும் இபாதத். சுப்ஹானல்லாஹ். அந்நிய பெண் மேல கைப்படக்கூடாது அன்றதுக்காக வேண்டி பஸ்ல நிக்கிறாரு, அந்நிய பெண் நிக்கிறார், தூரம் விலகி போறாரு, இபாதத். சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்வார்டா. அந்நிய பெண் நிக்கிறா, கைப்பற்றுமோ, உடம்புல கைப்பற்றுமோன்னு சொல்லி விலகி போறாரு, தூரம் போறாரு, அல்லாஹ் பாக்குறானே என்று சொல்லி உரசிருமோ, தோல்ல பற்றுமோன்னு ஒதுங்கி போறாரு. எங்க? பஸ்ல. சில வேளை அல்லாஹ்வுக்காக அந்நியர்கள் இருக்கிற ஒரு இடத்துல பஸ்ஸுல்லுக்கு இவர் இந்த இபாதத்தை செய்யறார். என்ன இபாதத்? தஸ்பியா. என்ன இபாதத்? பஸ்ஸுல்லுக்கு குர்ஆன் ஓதுறாரா? எந்த இபாதத் சொல்லுங்க? பாவத்தை விடுவது. உடலுடைய இபாதத்தும் 2 வகை. உடலால் செய்ய வேண்டியவற்றை செய்வதும் இபாதத். அதே போல செய்ய வேண்டாம், செய்யாதீங்க, ஹராம், நரகம், நெருப்பு என்று சொன்னவற்றை விடுவதும் என்னது? இபாதத். பஸ்ல வந்து என்ன செய்யறாரு? இவர் ஒதுங்கி போறாரு. சில வேளை காபாவில் ஒரு மனுஷன் காபத்துள்ளால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, அல்லது தவாப் செய்யறாரு, உள்ளம் அதுல லைக்கல்ல, ஏதோ சிந்தனையில சும்மா சுத்துறாரு. காபாவுல லட்சக்கணக்கு செலவழிச்சு அங்க போய் உடலுடைய செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை செய்யறாரு. அவர் அடையாத அந்தஸ்த உடலால விட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு இபாதத்தை இவர் செய்யறாரு. எங்க செய்யறாரு? பஸ்ல. யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கறதுக்கு கொண்டு இல்லை, அவர் சும்மா நிக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அவர் கல்பு அல்லாஹ் பார்க்கிறானே, பற்றுமோ, பாவமே, அல்லாஹ் கோபப்பட்டுருவானே என்று ஒதுங்கி போய், தள்ளி போய், பயந்து வளைஞ்சு போய் ஒரு சைட்ல போய் நிக்கிறாரு.
இந்த இபாதத்தால அங்க எங்க நீங்க என்னோட தான் இருக்கிறீங்க, இடையிடையே பேசிக்கொள்ளுங்க. எங்க அங்க காபத்துல்லாவுல அவரு போய் தவாப் செய்யறாரு, உடல் சுத்துது, உள்ளம் இல்ல. அந்த மனுஷன் செய்யற அந்த இதை விட சில வேளை இவர் பஸ்ஸுல்லுக்கு செய்யற இந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சிருவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப உடம்புடைய இபாதத்தை ரெண்டா பிரிச்சொன்னாங்க. செய்ய வேண்டியதை செய்வதும் இபாதத், செய்யக்கூடாததை விடுவதும் இபாதத். பாவத்தை விடுறதை நாங்க இபாதத்தா நினைக்கிறோமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபதன் நாஸ், ஆபிதுனா, ஆபிதுனா என்ன அர்த்தம்? இபாதத்திலிருந்து ஆபித், வணக்கம் செய்பவன். சில பிள்ளைகளுக்கு ஆபிதுன்னு பேரு வச்சுப்பீங்க. ஆபிதுனா என்ன அர்த்தம்? ஆபிதுனா இபாதத் செய்பவன், வணக்கம் செய்பவன். அபதுண்டா மிக பெரும் வணக்கசாலி. அபதுனா என்னது? மிக பெரும் வணக்கசாலி. ஆபிதுனும் பேர் வைக்கலாம், அபதுனும் பேர் வைக்கலாம். அபதுன் நாஸ்ண்டா மக்கள் எல்லோரிலும் மிகப்பெரிய வணக்கசாலி, இபாதத்தாலி யாக ஆகுவதற்கு வழி சொல்லுகிறார்கள். யாருக்கு யாருக்கு சொல்றாங்க? சும்மா ஒரு பயானாக எடுக்க வேணாம். நீங்களும் நானும் சேர்ந்து சில விஷயங்களை பரிமாறிக்கொள்றதாக எடுத்து கடைசியில நான் அதனுடைய சுருக்கத்தையும் சொல்லுவேன். அதை அப்படியே மனசுல கிரகிச்சுட்டு போயிட்டு வீட்டுல நீங்க வைஃபோட டிஸ்கஸ் பண்ணணும், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும். இன்றைக்கு ஃபஜ்ர்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசினாங்க, அதனுடைய சமரி இதுதான் என்று சொல்லி நீங்க அதை அப்படியே சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு போகணும். போய் சொல்லணும்ன்ற நியத்துல கேளுங்க, அப்ப நல்லா கிரகிப்பீங்க. போய் நான் சொல்லணும், அதை அப்படியே சொல்லணும், எதுவும் மிஸ் பண்ண கூடாது. அப்ப அபதன்னாஸ் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகுவதற்கு வழி சொன்னாங்க. யாருக்கு? எந்த சஹாபிக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன சொன்னாங்க? 10 ஜுஸ் ஓதுங்க ஒரு நாளைக்கு, 1000 திக்ர் செய்யுங்க, 500 ரக்காத்துகள் நஃபில் தொழுங்க. அத சொல்லல. என்ன சொன்னாங்க? இத்தகி மஹாரிம் அல்லாஹ். அபூதாவுதுல வருகிறது, இத்தகி மஹாரிம் அல்லாஹ் தகுன் அபதன் நாஸ். அபூ ஹுரைராவே, நீங்க அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டவற்றை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டவற்றை விட்டு விடுங்கள். தகுன் அபதன் நாஸ், மக்களில் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகுது, மக்கள்ல மிகப்பெரிய ஆபிதாக ஆகுங்கன்றதுக்கு என்ன வழி சொல்றாங்க? இத்தகி மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டதை விட்டு விடுங்கள், தவிர்ந்து நடவுங்கள், நீங்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுங்கள். உடம்புடைய இபாதத் 2 வகை. செய்ய வேண்டியதை செய்வதும் இபாதத், செய்யக்கூடாததை விடுவதும் இபாதத். சரி, இப்ப நாங்க கல்புடைய பகுதிக்கு போவோம். கல்புடைய இபாதத், கல்புடைய இபாதத்தும் 2 வகை. கல்புடைய இபாதத்தும் 2 வகை. என்னது? கல்பால் செய்ய வேண்டியதை செய்வது. கல்புடைய இபாதத்துகள் என்ன? அல்லாஹுவை நம்புறது, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீது அவரை கல்பால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ் என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே, நான் மோசமாக இருக்கிறேனே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலையே, நான் பாவத்துக்கு மேல பாவம் செய்யறேன், அல்லாஹ் எனக்கு கிருபைக்கு மேல கிருபை செய்யறானே என்று நினைக்கிறார். எங்க இருந்து கொண்டு? பஸ்ல, ட்ரெயின்ல இருந்து நினைக்கிறாரு, சும்மா நினைக்கிறாரு. எல்லாரும் போறாங்க பஸ்ல ட்ரெயின்ல, இவரும் போறாரு, சும்மா ஷர்ட்டை போட்டுக்கிட்டீங்கிறாரு, ட்ரௌசரை போட்டுக்கிட்டீங்கிறாரு, அவரு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்வைக்கு கையில குரானோ தஸ்பீஹோ அதோ இதோ இல்ல, ஆனா கல்புல அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உதவி செய்யறான்னு நினைக்கிறார். அல்லாஹ் என்னோட எவ்வளவு நன்றி இல்லாதவனாக நான் அல்லாஹ்வோட நடக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு மோசமானவனே, நான் ஒரு பாவி என்று நினைக்கிறாரு. கல்பால நினைக்கிற இந்த நினைப்பு, கல்பால சிந்திக்கின்ற இந்த சிந்தனை, சுப்ஹானல்லாஹ், கல்புடைய இபாதாத்துகள்ல மிக உயர்ந்தது, அல்லாஹ் இடத்துல பெரும் வெயிட் உடையது. ஏண்டா நாங்க தஸ்பீஹ் தொல்லாம் பயான் பண்றோம், எல்லாரும் பாக்குறீங்க, நாங்க தொழுகிறோம், திக்ரு செய்யறோம், எல்லாரும் உலகமே பாக்குது. ஆனா கல்ப இபாதத்துல ஈடுபடுத்துறீங்க, பெட்ல படுத்து கொண்டிருக்கிறீங்க, தூக்கம் வருகிறது இல்ல, கல்வால நினைக்கிறீங்க, எனக்கு அல்லாஹ் வசதிய தந்தா நான் அப்படியெல்லாம் செய்வேனே, இப்படி எல்லாம் செய்வேனே, நான் ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பேனே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த நினைப்பு சுப்ஹானல்லாஹ் இபாதத்.
அடுத்தது கல்புடைய மறுபக்கம். கல்புடைய இபாதத்தை ரெண்டுன்னு சொன்னோம். கல்பால செய்ய வேண்டியதை செய்வதும் இபாதத். இப்ப சொன்ன மாதிரி ஈமான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்றது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கிறது, அல்லாஹ் தஆலா நலவ வச்சிருப்பான், அல்லாஹ் ஹைர வச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையான் தான். எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் நலவ வச்சிருக்கிறான். எங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். குர்ஆனுடைய ஒரு அடிப்படையை குர்ஆன் சொல்லுது, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நேற்றில் முந்த நாள் இரவு இந்த தெஹிவல பஸ் ஸ்டாண்ட்ல பானதுரைக்கு போகணும். 2ஆம் நம்பர் காலி பஸ் கண்டோடனே ஓடினேன். போனோடனே என்ன அவசரமா போயிருவான் காலி பஸ் விரட்டி நின்றுச்சு. கிட்ட போனோடனே மருக இழுக்கிறான். பிளாக்ல மருக கொஞ்சம் போய் முன்னால நிக்கிறான். ஓடினேன், திரும்ப எடுக்கிறான். போய் சேர்ந்துருச்சு. நான் ஏறல. ஏறி ஓடி வேர்க்குது, களைச்சிட்டேன். ஆனா பஸ் மிஸ். டக்குன்னு இந்த ஆயத்து ஞாபகம் வந்துச்சு, அசான் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா வ ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். அப்ப நான் நினைச்சேன் ஏதோ இந்த பாவமோ தெரியல, இந்த இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு இந்த ஆயத்து மனசுக்கு வந்துச்சு. ஆயத்தை ஓதிட்டு நடந்துட்டு வரேன். பக்கத்துல வந்து ஒருத்தர் 3 வீலர் நிப்பாட்டி, எங்க போறீங்க ஹஸ்ரத்? பானதுரைக்கு. நானும் பானதுரைக்கு தான் போறேன், வாங்க சொல்லி ஏத்திக்கிட்டு போய் அவரு பானதுரையில போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போகல, அந்த பஸ்ஸை முந்தி போயிட்டார். இவர் பஸ்ஸை விட எவ்வளோ முந்தி சீக்கிரமா போயிட்டு போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விட்டுட்டு ஹயரை கொடுக்குறேன், அவருக்கு சின்ன ஒரு ஹக்காவது எடுங்கன்னு அவர் எடுக்கிறாரே இல்லை. அவர் நான் என்ன சொல்றேன்டா, சின்ன விஷயம் தான் இது, வாழ்க்கையில நடக்கிற சின்ன ஒரு விஷயம். அப்ப நாம அதுல அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்லெண்ணம் வைக்கணும். அல்லாஹ் நலவ வச்சிருப்பான். இது இபாதத். எதனுடைய இபாதத்? உடம்பால செய்யற இபாதத்தா? இந்த இபாதத்தை செய்ய ஹஜ்ஜுக்கு போகணுமா, உம்ராவுக்கு போகணுமா, செலவழிக்கணுமா, பெரிய ஏதாவது வாங்கணும்? ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்துல கல்யாணம் கொண்டு பேசணும், நடக்கல. அல்லாஹ் ஹைர வச்சிருப்பான், அல்லாஹ் இதுல நலவ வச்சிருப்பான், அல்லாஹ் இனிய கைவிட மாட்டான். இந்த மனசால நினைக்கிறாரு, விஷயம் நடக்கல, மனசுக்கு கஷ்டமான கட்டம். ஆனா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான் தெரியுமா? என் அடியான் ஒன்றுக்கு ஆசைப்பட்டான், நான் கொடுக்கல, அவன் அல்லாஹ் எனக்கு தரலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் இவ்வளவு தர்மம் செய்கிறேன், நான் தொழுறேன், அல்லாஹ் ஏன் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறான் என்று ஷைத்தான் மறுபக்கத்தில் அல்லாஹ்வின் மீது கெட்டெண்ணத்தை போடுவான். கடையில் ஒரு சின்ன ஏதாவது நடந்துருச்சு, ஒரு இன்சிடென்ட் ஆகிருச்சு, அல்லாஹ் இதுல நலவ வச்சிருப்பான், லட்சக்கணக்கில் நஷ்டம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ் இதுல நலவ வச்சிருப்பான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான்டா, அதை நாங்க எங்களுக்கு விளங்கியலாது. அது கல்புடைய இபாதத். கல்புடைய இபாதத்துல கல்பால செய்ய வேண்டியதை சொல்றேன் நான். கல்புடைய இபாதத்தை 2ஆ பிரிச்சோம், உடம்புடைய இபாதத்தை 2ஆ பிரிச்சோம். ஞாபகம் இருக்குதா? உடம்புடைய இபாதத்தை 2ஆ, இபாதத்தை ஃபர்ஸ்டுக்கு 2ஆ பிரிச்சோம். உடம்புடையது, கல்புடையது. கல்புடைய இபாதத்தை 2ஆ பிரிச்சோம். இப்ப உடம்புடைய இபாதத்தை, கல்புடைய இபாதத்தை 2ஆ பிரிக்கிறோம். கல்பால செய்ய வேண்டியதை செய்வது என்ற பகுதியை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நினைக்கிறது, நல்லெண்ணம் வைக்கிறது, ஆசைப்படுறது, அல்லாஹ்வின் மீது அன்ப வைக்கிறது, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்றது, இதெல்லாம் என்னது? அர்ரிதா பஅதல் கதா அஃதலு மின் அஃதலி அமாலில் கல்பிய பஅதல் ஈமான். ஈமானுக்கு பிறகு கல்புடைய பெரிய ஒரு இபாதத் என்னண்டா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்றது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்றது. அல்லாஹ் தஆலா இதுல கைர தான் வச்சிருக்கிறான். நான் முடிச்சிருக்கிற மனைவி, இந்த நாண்டில ஒவ்வொருத்தரும் நாண்டு வச்சுக்கொள்ளுங்க, என்னைய மட்டும் நினைக்காம. அல்லது நாங்க முடிச்சிருக்கிற மனைவிமார், இது அல்லாஹ்வுடைய செலக்ஷன். புரோக்கர் பேசி முடிச்சு தந்ததோ அல்லது என்னோட உம்மா வாப்பா சேர்ந்து ஏதோ அவசரப்பட்டு முடிச்சு வச்சதோ இல்ல. இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் தஆலா எனக்கு பொருத்தமான ஏண்ட நிலைமைக்கு நான் இருந்த மாதிரிக்கு அல்லாஹ் எவ்வளவோ நல்ல ஒரு மனைவி எனக்கு தந்திருக்கிறான். இது நீங்க நினைக்கிறீங்க கல்பால. இல்ல இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா இதை விட பெரிய இடத்துல முடிக்கிருந்துச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சு பிள்ளையும் பெத்தாச்சு. இப்ப இவர் யோசிக்கிறாரு, இன்னும் பெரிய இடத்துல எடுக்கிருந்துச்சு, ஊர்ல முடிக்கிருந்துச்சு, வெளியூர்ல முடிக்கிருந்துச்சு,
முடுக்கிருந்துச்சுன்னா முடிச்சிருக்க வேண்டியதானே, முடிச்சிருக்க வேண்டியதானே. முடியாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுதான். அதை தாண்டி நீங்க எங்க போக முடியும்? முடிச்சிருக்க வேண்டியதுதானே. அப்படின்டா முடிச்சிருக்கலாமே என்றால், லாம் என்றால் முடியும் என்றால் செஞ்சிருக்க வேண்டியதானே. ஏன் செய்யல? செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு அதுதான். அதை தாண்டி நீங்க எங்கேயும் போக இயலாது. நீங்க உலகத்தை பரட்டினாலும் சரி. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொள்ளாம சும்மா பதறது, சும்மா டென்ஷன் ஆகுறது, சும்மா அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படி ஆகிருந்துச்சு அதை மிஸ் பண்ணிட்டேன்னு அவனாலதான் இவனாலதான் அதாலதான் இதாலதான் அந்த டாக்டர்கிட்ட போயிருந்துச்சு, நான் அவசரப்பட்டுட்டேன் அங்க போயிருந்துச்சு இந்தியாவுக்கு போயிருந்துச்சு அவசரப்பட்டுட்டேன் இவர பேச்சை கேட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியாக நம்பாதவர்களுடைய பதட்டங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற டென்ஷன்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன உளவியல் குழப்பங்கள். அல்லாஹ்வுடைய விதியை நம்புற ஒரு ஆளுக்கு யாரும் கவுன்சிலிங் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு மனவியாதி என்பது வர முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அல்லாஹ் நலவ வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது அப்படித்தான் நடக்க இருந்தது, நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஒரு கிளாஸ் உடையட்டும், ஏதாவது ஒன்று நடக்கட்டும், அல்லாஹ்வுடைய விதியை நம்புவாரு. அவர் அல்லாஹ் இதுல கைர வச்சிருப்பான், அல்லாஹ் நலவ வச்சிருப்பான், அல்லாஹ் கைய விட மாட்டான், அல்லாஹ் மீது நல்ல நம்பிப்பாரு, அல்லாஹ்வுடைய விதியை நம்புவாரு. சஹாபாக்களிடம் இருந்த உயர்ந்த பண்புகள்ல ஒன்றுதான் இது. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஷஹாதா சர்டிபிகேட், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த டைட்டில் என்னது? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அதோட நிக்கல, எங்களுக்கு அல்லாஹ்வோட பொருத்தம் தேவை. அல்லாஹ் நீ எங்களை பொருந்திக்கோ, நீ சந்தோஷப்படு, எங்களுக்கு அல்லாஹ் பெரிய விஷயம், அல்லாஹ் நீ சந்தோஷப்படு. அதோட மட்டும் அவங்க நிக்கல, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். ஏண்டா அவங்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாங்க. ரெண்டு சைட்லயும் பொருத்தம் வரணும், ரெண்டு சைட்லயும் முஹப்பத் வரணும். இவரு நேசிக்கிறாரு, அவன் நேசிக்கலண்டா அந்த முஹப்பத் பரிபூர்ணமானதல்ல. இவர் பொருந்திக் கொள்றாரு, அவர் பொருந்திக் கொள்ளல, ஸ்டாஃப் பொருந்திக் கொள்ளல, அல்லது கஸ்டமர் பொருந்திக் கொள்ளல, பார்ட்னர் பொருந்திக் கொள்ளல. அப்ப ரெண்டு பேரும் பொருந்திக் கொள்றாங்க, அப்பதான் அந்த சந்தோஷம் உண்டாகும். அப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அவங்க யாருண்டா ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவங்கள எப்படியானவங்க? ரெண்டாவது அவங்களோட சிபத்து வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். யார எந்த நிலைமையில வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் அதுல கைர வச்சிருப்பான், அல்லாஹ்வுடைய விதிதான் என்று அதை பொருந்திக் கொள்வார்களே தவிர, ஏன் இப்படி ஆயிருச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு, அங்க போயிருந்துச்சு, அப்படி செய்ய இருந்துச்சு, அங்க முடிக்க இருந்துச்சு என்று பதறிக்கொண்டு அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமான சிந்தனைகள் அவர்களுடைய கல்புகளில் ஓடாது, கூட வாழுவாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இபாதத், கல்புடைய இபாதத்துடைய ரெண்டு பகுதியில கல்பால செய்ய வேண்டியதை சொல்றோம். ஈமான், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வின் மீது முஹப்பத், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்றது, அல்லாஹ்வுக்கு கல்பால நன்றி செலுத்துறது. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் கல்புடைய இபாதத்துகள். இது ஒவ்வொன்றை பற்றியும் பல மணி நேரம் பேசலாம். கல்புடைய இபாதத்துடைய மறுபகுதி இருக்குது, கல்பால விட வேண்டியவற்றை விடுவது. கல்பால விட வேண்டியவற்றை விடுவது. இப்ப 4 வகையாயிருச்சா இல்லையா? கவனமா இருக்கிறீங்க தானே? 4 வகையாயிருச்சு இல்லையா? இந்த 4 வகையில இபாதத் என்று சொன்னா எங்கட மனசுல மிகச்சி நிக்கிறது. இபாதத் செய்யணும்னா zikr செய்யறதும், குர்ஆன் ஓதுறதும், நோன்பு பிடிக்கிறதும், தொழுகிறதும், இந்த விஷயங்கள். அது இந்த 4ல ஒன்றுதான். அது ஒரு ஏரியா. நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. எப்படி குர்ஆன் ஓதணும், எப்படி zikr செய்யணும், எப்படி தொழணும், தொழுகண்டா என்ன, அந்த ஒவ்வொன்றை பத்தியும் என்ன செய்யலாம், பல மணி நேரம் பேசலாம். அந்த ஏரியாவுக்கு நாங்க போகவே இல்லை. அடுத்த 3 பகுதி இருக்குது. உடம்பால விட வேண்டிய பாவத்தை விடுவதும் இபாதத். அடுத்த பகுதி கல்புடைய பகுதி, அங்க 2 இருக்குது. கல்பால செய்ய வேண்டியதை செய்வது, அதுவும் இபாதத். கல்பால விட வேண்டியவற்றை விடுவது, கல்பால விட வேண்டியவற்றை விடுவது, இது என்னதான் இபாதத். சுப்ஹானல்லாஹ், கல்புல பெருமை, கர்வம், மமதை, உலக ஆசை,
பண ஆசை, பதவி ஆசை, பிரபல்ய மோகம், தற்பெருமை, இதெல்லாம் பயங்கரமான கல்புடைய வியாதிகள்ல உள்ளது, கல்புடைய பயங்கரமான பாவங்கள்ல உள்ளது. குடிக்கிறது எங்களுக்கு பாவமா விளங்குது, திருடுறது பாவமா விளங்குது, குடிகாரனா ச்சே எவ்வளோ மோசமானவன், இந்த காலத்துல இப்படி இருக்கிறான் பாருங்களேன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆனா இவர் கல்புல அந்த நேரத்துல பெருமை இருந்துச்சுண்டா அந்த குடியை விடவும் பயங்கரமானது. அவன் குடிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பான், நான் ஒரு குடிகாரனு, நான் மோசமானவனு, நான் கெட்டவனு, நான் எவ்வளவு இப்படி இருக்கிறேனே என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நான் கெட்டவன் அவன் நினைக்கிறான். அவனுடைய இந்த பணிவு, அவன் கல்புல உள்ள இந்த தாழ்வு, நான் கெட்டவனே என்ற அந்த உணர்வு அவனை தௌபா செய்ய வச்சு அவன் முடிவை நல்லதாக்கிடும். என்ற கல்புல நான் நல்லவனு, நான் உயர்ந்தவனு, அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் மோசம், இவன் மோசம் என்ற கர்வம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை கழுகி சுத்தப்படுத்தாவிட்டால், இந்த பாவத்தை நாங்க விடாவிட்டால், இந்த கல்புடைய இந்த நோய்க்கு நாங்க ட்ரீட்மெண்ட் செஞ்சு வைத்தியம் செஞ்சு அதை சுத்தப்படுத்தாவிட்டால் இவருடைய முடிவை கெட்டதாக்கும். ரகசியமான பாவங்கள் மனிதனுடைய முடிவை கெட்டதாக்கும். ரகசியமான பாவங்கள் மனிதனுடைய முடிவை கெட்டதாக்கும். முடிவு என்னவோ அதுதான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கைக்கு தீர்வு. கண்ணியமான சகோதரர்களே, என்ன 3 நிமிஷம் இருக்குது. கண்ணியமான சகோதரர்கள், நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு கடையில கம்பெனியில வேலை செய்யறாரு, 10 வருஷமா வேலை செய்யறாரு. அவனை நம்புறாரு முதலாளி, என் மகனை விட அவனை நான் நம்பி இருக்கிறேன், எல்லாம் அவன்கிட்ட தான் கொடுத்திருக்கிறேன், கடையை திறக்கிறதே அவன் தான், கெஷியர்ல போய் முதல்ல உட்கார்றதே அவன் தான் சொல்றாரு, நம்பி இருக்கிறார். ஆனா ரகசியமா உள்ளுக்கு அவர் விளையாடுறார். 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றுக்கு வேலை செய்யறாரு, நம்பி இருக்கிறாரு. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் அவனுக்கு முடிச்சு கொடுத்திருப்பேன், அப்படி நான் அவன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ளுக்கு விளையாடுறான், ரகசியமாக தவறு செய்யறாரு. இப்ப புகழ்றாரு, என்ன இந்த மனுஷன் அப்படியெல்லாம் புகழ்றாரு. 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் அவர் ஒரு கேஸ் பிடிபடுது. அவ்வளவுதான். பார்த்தா அவன் கள்ளன்றது தெரிய வருது. இப்ப அவனை தூக்கி வெளியே போட்டுறாரு, அவனுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு, வெளியே போட்டுறாரு. அவன் பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டால வெளியே போட்டுறாரு. இவ்வளவு நீ கட்டியாகணும், இல்லன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன், நஷ்டம் அது இதுன்னு அவரை வெளியே போட்டுறாரு. இப்ப அடுத்த நாள் 15 வருஷம் புகழ்ந்தாரு தானே. இப்ப அடுத்த நாள் நீங்க போய் கேக்குறீங்க, அஜியார் அவங்களோட கடையில அந்த ஒரே புகழ்வீங்களே நீங்க, அந்த பொடியை எப்படி நான் என் மகளை, அவனா சுத்த பச்சை முனாஃபிக் மனுஷன், அவன் தயவு செஞ்சு அவனுக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லுவார். அப்படித்தானே சொல்வாரு. என்னங்க 15 வருஷம் புகழ்ந்த புகழெல்லாம் எங்க போச்சு? முடிவு என்னவோ அதுதான் அவருக்குரிய தீர்வு. முடிவு என்ன? நல்ல மனுஷனா இருந்தாரு, கடைசி நேரத்தில் அரை மணி நேரம் கெட்டவரா மாறிட்டாரா? இல்ல, அவன் கெட்டவன் தான். அவன் கெட்டவனான ரகசியமான அந்த கெடுதிகளும் தவறுகளும் பாவங்களும் அவனுடைய முடிவை கெட்டதாக ஆக்கிவிட்டது. அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான், மறைச்சு மறைச்சு வச்சிருப்பான். திருந்தல்லையா அதை வெளியாக்கி அவருடைய முடிவை மோசமாக்கி விட்டுருவான். அல்லாஹ் தஆலா நல்ல முடிவுகளை, நல்ல மௌத்துகளை எங்களுக்கு நசீபாக்குவானா, கெட்ட முடிவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பானா. அப்ப பயான் முடிக்கிற நான் திரும்ப சமரிய சொல்றேன், நீங்க மனசுல எடுங்க, இதை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. இதை நான் சொல்றது சும்மா தலைப்பை தான் சொல்லியிருக்கிறேன், பயான் விரிவாக பயான் ஒன்று பண்ணல, சப்ஜெக்ட் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க விளங்கினா யோசிச்சா இதை விரிவாக விளங்கலாம். இது நீங்க விரிவாக சிந்திக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குது, சிந்தனை இருக்குது, எதையோ சிந்திச்சு விரிவாக விளங்கிக் கொள்றோம். நாங்க மார்க்க விஷயங்கள்ல கொஞ்சம் மூளையை சிந்திங்க, கவலையை உண்டாக்குங்க, சிந்தனையை உண்டாக்குங்க. இபாதத் என்பது 2 வகை. என்னென்ன? உடலுடைய இபாதத், கல்புடைய இபாதத். சரிதானே? உடம்புடைய இபாதத் பிறகு 2ஆக பிரியுது. செய்ய வேண்டியதை செய்வது, திக்ரு, தஸ்பீஹ். 2வது என்னது? விட வேண்டியவற்றை விடுவது. பொய் சொல்றதை விடுறது, புறம் பேசுறதை விடுறது, ஏமாத்துறதை விடுறது, கராமான பார்வையை விடுறது, மியூசிக்கை விடுறது, அந்நிய பெண்களுடைய மேல உடம்பு பற்றுமா விடுறாரு. இந்த மஹரம் இல்லாத ஆண் மஹரம் இல்லாத பெண்ணோட பேசுறதா போனை செக் பண்றாரு. இது எனக்கு மஹரம் இல்லையே டிலீட் பண்றாரு, மஹரம் இல்லையே டிலீட் பண்றாரு. ஆபீஸ்ல வேலை செய்யறவள் அவள் இவளுடைய நம்பர் எல்லாம் எனக்கு மஹரம் இல்லாதவளுடைய டச் ஒன்று இருக்கு, பேரே டிலீட் பண்றாரு, நம்பர்ஸ் டிலீட் பண்றாரு, கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்றாரு, தொடர்பு இல்லாம ஆகிறாரு. விட வேண்டியவற்றை விடுகிறாரு. இபாதத்.
அடுத்தது கல்புடைய இபாதத், அதுவும் ரெண்டு வகை. ஒன்று கல்பால செய்ய வேண்டியதை செய்வது, கல்பால விட வேண்டியவற்றை விடுவது. இந்த 4 ஏரியாக்கள்ல முதலாவது சொன்ன திக்ரு தஸ்பீஹ் இதான் இபாதத்துன்னு நாங்க நினைக்கிறோம். மற்ற 3ஐயும் நாங்க இபாதத்துன்னு நினைக்கிறதே கிடையாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எம் அனைவர்களையும் அவனுடைய தீன கல்பால விளங்கி அவன்